தமிழ் பெருங்குடி மக்களே, அண்மையில் நடந்த தேர்தலில் நடந்த வினோதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசியல் சதுரங்க காய்களை நகர்த்துகின்ற பாங்கையும் பார்த்திருப்பீர்கள். ஒன்று மட்டும் உறுதி, அது காங்கிரஸ் ஆகட்டும் பாரதிய ஜனதாவாகட்டும், இரண்டுமே தமிழர்களுக்கு எதிரான விஜயங்களை செய்வதில் சற்றும் தயங்கியதில்லை. இன்று நாட்டில் நடக்கின்ற அவலங்களுக்கெல்லாம் மூல காரணம் அதை தொடங்கியது காங்கிரஸ் தான் என்பதை அறிய வேண்டும். நீட்டாகட்டும், எந்த தொல்லை தருகின்ற திட்டமாகட்டும், அதை தொடங்கி வைத்தது காங்கிரஸ். கல்வியை பொது இதற்கு கொண்டு சென்றதும் காங்கிரஸ் தான். இதை இப்பொழுது பாரதிய ஜனதா அதை வேகமாக முன்னெடுக்கின்றது. மதவாதம் பேச மாட்டோம் என்று சொல்கின்ற காங்கிரஸ் கூட மதத்தை எதிர்த்து செய்கின்ற சில செயல்களை கண்டிப்பதும் கிடையாது, கண்டுகொள்வதும் கிடையாது. அதில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக மத உணர்வை தூண்டி மாநில கட்சிகளை அழித்து கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே தமிழகத்திலே தற்பொழுது அதிமுகவுக்கு அந்த கதி நேர்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது அதிமுகவை கூட்டாக சேர்த்தார்களோ அப்பொழுதே அதிமுக அழியப் போகிறது என்ற நிலைமை தெளிவாக தெரிந்துவிட்டது. இப்பொழுது அந்த ஆட்டங்கள் தொடங்கிவிட்டன. இவர்கள் நிச்சயமாக இதை வெல்வார்கள். எப்படி என்றால், இப்பொழுது இரண்டு பங்காக பிரிகின்ற அதிமுக இன்னும் சில கூறுகளாக உடைந்து ஒரு பகுதி பிஜேபிக்கும், ஒரு பகுதி திமுகவிற்கும், ஒரு பகுதி தற்போதைய தமிழக வெற்றி கழகத்திற்கும் செல்கின்ற ஆயத்த நிலையிலே உள்ளார்கள். இவர்கள் ஒன்றுபடப் போவது நிச்சயமாக நடக்காது. ஒன்றுபடுவதும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நடத்த விடாது. ஏனென்றால் அந்த கட்சியை உடைத்தால்தான் அவர்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அவர்கள் இந்த தமிழகத்திலே காலூன்ற முடியும். இனி வரும் காலங்களில் அதிமுக என்ற கட்சி இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் 100% தெள்ள தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக திமுகவிற்கு வருவோம். திமுக சில செயல்களை தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு தாங்கள் தான் விடிவெள்ளி என்று கூறிக்கொண்டு சில செயல்களை செய்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 15 லட்சம் அரசு ஊழியர்கள் அவர் குடும்பங்களை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவர்கள் தமிழர்கள் தான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஒரு சாதாரண இஎல் சரண்டர் ஒப்படைப்பு மூலம் மட்டும் ஒவ்வொரு அரசு ஊழியனும் 2 முதல் 5 லட்சம் இழந்துள்ளான் இந்த 5 ஆண்டுகளில். அந்த பணம் எங்கே போயிற்று என்று ஸ்டாலினுக்குத்தான் வெளிச்சம். எனவே அரசு ஊழியர்களுடைய ஊதியத்தை பிடுங்கி வயிற்றில் அடித்து வாழ நினைக்கின்ற கட்சிகள் விளங்காது, நாசமாக போகும் என்பதை நாம் இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் அரசு ஊழியர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் எவன் நம்மை ஆள்வது என்பதை நாம் நிர்ணயிக்கலாம். இப்பொழுது எவனுக்கோ வேறு இவனும் இல்லை எவனுக்காவது ஒருத்தனுக்கு போடுவோம் என்று நிலையிலே அரசு ஊழியர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. அப்படி இருத்தல் கூடாது. அரசு ஊழியர்கள் ஒன்றுபட வேண்டும். ஒரு சக்தியாக பரிணமிக்கின்ற பொழுது எந்த நபரும் எந்த அரசியல் கட்சியும் அரசு ஊழியர்களை கேட்டுத்தான் ஆட்சி நடத்துகின்ற ஒரு நிலைமை தொடங்க வேண்டும். இப்பொழுது அப்படி இல்லை. ஒரு சாரார் அவர்களை சார்ந்து, இன்னும் சிலர் அவர்களுக்கு புரோக்கர்களாக, எடுபிடிகளாக, இந்த அரசு நிதி ஒதுக்கீடுதலே கமிஷனை பெற்று தருகின்ற தரகர்களாக சில அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள். நான் சொல்வது ஐஏஎஸ் அதிகாரிகளும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதலின் பேரில்தான் அரசு ஊழியர்கள் சென்ற திமுக ஆட்சியிலே பழிவாங்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நிதித்துறை செயலராக இருந்தவருடைய தவறான வழிகாட்டுதல், ஒவ்வொரு அரசு ஊழியரும் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை 5 ஆண்டுகளில் இஎல் ஒப்படை விடுப்பு இது மட்டுமே இழந்துள்ளார்கள். இதை நாம் சற்று சரியாக கவனித்தால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். எவ்வளவு பணத்தை நம்மிடமிருந்து சுரண்டி இருக்கின்றார்கள், கொள்ளையடித்திருக்கின்றார்கள். இந்த கொள்ளையடித்ததை வைத்துத்தான் 1000 ரூபாய் தருகிறேன், 500 ரூபாய் தருகிறேன் என்று நாட்டு மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்கை பெற்று அரசு ஊழியர்களை பழிவாங்கலாம் என்று கருத்தில் கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் நடந்தது. இத்தகைய ஈனத்தனமான செயல்களை
திட்டங்களை அறிவித்த ஐஏஎஸ் முட்டாள்கள் மீண்டும் இது போன்ற இப்போது இருக்கின்ற ஆட்சிக்கும் அதைத்தான் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராவார்கள். அவர்கள் வளமாக வாழ்ந்தால் போதும். ஓய்வின் பின்பு கோடி கோடியாக குவித்து வைத்து கொண்டு வளமாக வாழ்ந்தால் போதும் என்ற நினைப்பிலே அவர்களுக்கு சால்ரா தட்டுகின்ற வேலையும் புரோக்கரேஜ் வாங்கி கொடுக்கின்ற வேலையையும் செய்து வருகின்றார்கள். எனவே அரசு ஊழியர்களே, நீங்கள் ஒற்றுமைப்படாமல் இந்த நாடு திருந்தாது. அது நடுவண் அரசனாகட்டும் மாநில அரசாகட்டும் ஊழியர்களை பற்றி கவலையே படுவதில்லை. தற்பொழுது மத்திய அரசு இன்னும் சற்று முனைப்பாக மத்திய அரசு ஊழியர்களே இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று அரசினுடைய இதுகளை அரசு அலுவலகங்களை அரசு திட்டங்களை தனியாரிடம் ஒப்படைத்து அரசு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதையே காலி செய்துவிட வேண்டும் முனைப்பிலே மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது காலத்தில் மத்திய அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை மிக குறுகிய அளவிலே குறுகிவிடும். ஏனென்றால் அவர்கள் தேர்வே செய்யப்போவது கிடையாது. அத்தனையும் தனியார் மயப்படுத்தி தனியார் வசம் ஒப்படைத்து விடுவார்கள். எனவே இது போன்ற நடவடிக்கைகள் இந்த நாட்டை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தும், அடிமைப்படுத்தும், கீழாக தள்ளிவிடும் என்பதை படித்த நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தங்கள் செயல்களை தங்களுடைய ஒற்றுமையின் மூலமே இதை சரி செய்ய இயலும் என்பதை உணர்ந்து படித்தவர்கள், படித்த பண்புள்ளவர்கள் இந்த அரசியல்வாதிகளின் அயோக்கியத்தனத்தை மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து இவர்களால் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் விளைவதில்லை என்பதை சொல்ல வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும். அதை செய்தால்தான் இந்த நாடு நலம் பெறும், வளம் பெறும். நன்றி, வணக்கம்.